ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பீக்கர் தமிழ். நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்துருச்சு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீசன் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி சீசன் 2ல நம்ம ஹீரோ பிளேயர்ஸ்லாம் ஒரு டீமாக கூட்டிட்டு கண்ட்ரோல் செக்ஷனுக்கு போயிருப்பாரு. ஸோ இப்போ அவங்க கையில் போதுமான புல்லட்ஸ் இல்லாதனால ஷூட்டர்ஸ்லாம் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கேமை நடத்துகிற மேனேஜர் நம்ம ஹீரோக்கு பதிலாக அவரோட ஃப்ரெண்டை சுட்டு தள்ளி இருப்பாரு. ஸோ அதோட சீசன் 2மே முடிஞ்சிருக்கும். இப்படி கட் பண்ணா சீசன் 3ல அந்த ஷூட்டர்ஸ்லாம் பிளேயர்ஸோட பாடியை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷூட்டர்ஸ்ல ஒரு பொண்ணு ஒருத்தர் உயிர் இருக்க மாதிரி மட்டும் லைட்டா ஷூட் பண்ணிட்டு அவரை கண்ணை மூடி நடிக்க சொல்றா. ஏன்னா அந்த பிளேயரோட பொண்ணுக்கு கேன்சர் இருக்கனால தான் அந்த கேம் விளையாட வந்திருப்பாங்க. இதை தெரிஞ்ச அந்த நம்பர் 11 ஷூட்டருமே அவரை தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் அப்படி நடிக்க சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்க ஷூட்டர்ல ஒருத்தன் உயிரோட இருக்காங்க சவப்பெட்டியில மட்டும் பிளஸ் சிம்பிள் போட்டு வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்க நம்பர் 11 ஷூட்டர் அவங்க கிட்ட போய் நானும் உங்களோட சேர்ந்துட்டேன், நமக்குள்ள எந்த ஒளி மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆபரேட்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்றா. இப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பிளேயர்ஸ் இருக்க ரூம்ல ஷூட்டர்ஸ்லாம் ஒரு சவப்பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பிளேயர்ஸுமே அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்காரு. சோ இப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த தீவை தேடி போலீஸ் ஆபீசர் அவங்க ஆட்களை கூட்டிட்டு போட்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த ட்ரோன் ஆபரேட்டரை அந்த கேப்டன் கொலை பண்ணிருப்பாரு. சோ அவரை காணன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அந்த கேப்டனுமே அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட நைட்டு போட் ரொம்ப வேகமானதுனால வாந்தி எடுக்க வந்து இது தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இப்போ இந்த போலீஸ் ஆபீசருமே வேற வழி இல்லாம ஊருக்குள்ள போய் வேற ட்ரோன் ஆபரேட்டரை கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அங்க இருக்க கரையோரமா அந்த ட்ரோன் ஆபரேட்டரோட பாடி கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிறான். இப்ப கரெக்டா ஷூட்டர்ஸ்மே உள்ள வந்து பிக்கி பேக்க ஓபன் பண்ணி நேத்து நைட்டு நடந்த சண்டையில 35 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிறது 60 பேர் தான். அவங்களோட ஒவ்வொரு சேரும் 660 மில்லியன் போன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோமே அந்த ஷூட்டர்ஸ் முன்னாடி போய் நான் தான் கேம்ல தோத்துட்டல, என்னைய கொல்லாம வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடுறான். சோ இது எல்லாத்தையுமே அந்த கேம் நடத்துற மேனேஜர் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். அந்த போட்ல இருந்து அந்த கேப்டன் இந்த மேனேஜருக்கு வாகி டாக்கி மூலியமா அவங்க வேற ஒரு ட்ரோனரை தேடுறதுக்காக போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மேனேஜருமே அந்த கேப்டன் கிட்ட இந்த தீவை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிருன்னு சொல்லிடுறாரு. சோ இப்ப அடுத்த கேம் நடத்தலாமா வேணாமாங்கிற ஓட்டிங்குமே நடக்குது. சோ இப்போ ஓட்டிங் ரிவர்ஸ் ஆர்டர் நடக்கிறனால ஃபர்ஸ்ட் நம்பரா நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கான். இப்ப ஷூட்டர்ஸ்மே ஹீரோ வரதுனால ஓட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. சோ இப்போ மிச்சம் இருக்கவங்கலாம் அந்த கேமை நடத்தலாமா வேணாமான்னு ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த ஆபரேட்டர் மேனேஜர் கிட்ட நம்ம ஆளுங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த மேனேஜர் அந்த ஆபரேட்டர் கிட்ட செத்தவங்களுக்குலாம் புது ஆளுங்களை போட விஐபிஸ் வேற வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்றாரு. இப்போ இந்த பக்கம் இந்த ஷூட்டர் பாத்தீங்கன்னா நம்பர் 11 அந்த பொண்ணு அவங்களோட சீக்ரெட் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க அதிக பிளேயர்ஸ் அந்த கேமை தொடரலாம்னு முடிவு பண்ணதுனால நாளைக்கு காலையில கேம் நடக்குன்னு சொல்லிட்டு ஷூட்டர்ஸ்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க இருக்க மத்த பிளேயர்ஸ்லாம் ஹீரோ பார்த்து நீ தான் எங்களை காப்பாத்த போறியான்னு சொல்லி அவனை ரொம்ப கலாய்க்கிறாங்க. இந்த பக்கம் அந்த நம்பர் 11 அந்த ஷூட்டர் அவங்க ரூம்குள்ளே கூட்டிட்டு வந்துடுறான். அந்த இடத்துல நம்பர் 11 காப்பாத்தினவனோட பாடியை படுக்க வச்சு அவனோட பாடி பார்ட்ஸை எடுக்கிறதுக்காக போறாங்க. இப்ப அந்த நம்பர் 11மே கன் எடுத்து அங்க இருக்கவங்க எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அந்த டாக்டர் கிட்ட நீ இவனை காப்பாத்தலனா உன்னையே ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. இந்த பக்கம் பிளேயர்ஸ் எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனால எந்திரிச்சு போக முடியாதனால அந்த பாட்டியும் அவங்க பையனும் சாப்பாடு கொடுக்கலான்ட்டு வராங்க. அங்க இருக்க திருநங்கையுமே ஹீரோ கிட்ட நான் தான் புல்லட்ஸ் எடுக்க வராம இருந்துட்டேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க உள்ள வந்து புல்லட்ஸ் எடுத்துட்டு போலான்னு போகும்போது நிறைய ஷூட்டர்ஸ் அங்க வந்திருப்பாங்க. அப்ப அந்த பாட்டியுமே சுட வேணாம்னு சொல்லி தடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோமே அவங்களுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே உட்கார்ந்திருக்கான். இந்த பக்கம் அந்த போட்ல இருக்கவன் அன்னைக்கு அந்த ட்ரோனர் காணாம போனபோது அந்த கேப்டன் கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்ததா சொல்லிட்டு இருக்கான். அந்த போலீஸ் ஆபீசருமே அவங்க கிட்ட என் உயிரை காப்பாத்தினதே அந்த கேப்டன் தான், அவரே இப்படி பண்ண போறாருன்னு சொல்லி அவன் அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த பக்கம் காலையில விடிஞ்சதும் நம்பர் 388 எந்திரிச்சு பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ அவரையே முறைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இவனை தான் ஃபர்ஸ்ட் புல்லட் எடுக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. நம்ம புல்லட் எடுத்துட்டு வராம பயந்துட்டு அதே இடத்துல உட்கார்ந்திருப்பான். சோ இப்போ மேனேஜருமே விஐபிஸ்லாம் வந்துட்டாங்க, கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த ஆபரேட்டருமே கேமை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ பிளேயர்ஸுமே கேம் விளையாடுறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சண்டை போட்டு இறந்து போனவங்களோட பாடி அந்த இடத்துல தொங்க விட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது பண்ணீங்கன்னா இதை விட கடுமையான தண்டனை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிளேயர்ஸ் ரூம்குள்ள வந்ததுமே இங்க முன்னாடி ஒரு பவுல்குள்ள ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர்ல நிறைய பால்ஸ் இருக்கு. இந்த பக்கம் அந்த டாக்டர் இவனை காப்பாத்தணும்னா நிறைய பிளட் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த நம்பர் 11மே என்னோட பிளட் எடுத்துக்கன்னு சொல்றா. இப்போ இங்க பிளேயர்ஸ் கிட்ட ப்ளூ கலர் பால் கிடைச்சவங்க ஒரு பக்கம் தனியாவும் ரெட் கலர் பால் கிடைச்சவங்க ஒரு பக்கம் தனியாவும் நிக்க வைக்கிறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோக்குமே கடைசியா ரெட் கலர் பால் கிடைக்குது. இந்த பக்கம் அந்த டாக்டர் நம்பர் 11 உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த பிளேயரோட உடம்புல செலுத்துறாரு. இப்போ இங்க ஷூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப விளையாட போற கேமோட பேரு ஹைட் அண்ட் சீக்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருக்கவங்க கிட்ட ஒரு பெட்டியை கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட நீங்க இந்த ரூம்குள்ள போய் எக்ஸிட்டோட கண்டுபிடிச்சு தப்பிச்சு வெளியே போகணும், இல்லனா அந்த ரெட் ட்ரெஸ் போட்டுருக்கவங்க கிட்ட மாட்டிக்காம ஒளிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. அந்த ரெட் கலர் டீம்ல இருக்க ஒருத்தன் நாங்க என்ன பண்றோம்னு கேட்கவும் ஆளுக்கு ஒரு கத்தியை கொடுத்து இவங்களை கண்டுபிடிச்சு நீங்க கொலை பண்ணணும்னு சொல்றாங்க. சோ அப்ப அதுக்கு ஒரு ஆஃபர் தர மாதிரி இந்த பக்கம் இருக்கவங்க யார் வேணாலும் அந்த பக்கம் மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த போலீஸ் ஆபீசர் ஊருக்குள்ள போய் ஒரு புது ட்ரோன் ஆபரேட்டரை கூட்டு வந்துடுறாரு. இந்த போட் எடுக்க போகும்போது அந்த கேப்டனை பத்தி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொன்னவன் இன்னும் வரலன்னு சொல்லி கால் பண்ணி கேக்குறாங்க. அவனுமே போன் எடுத்து எனக்கு இன்னும் இந்த கேப்டன் மேல இருக்க சந்தேகம் தீரல, நான் விசாரிச்சுட்டு அப்புறம் வரேன்னு சொல்றான். இப்ப இந்த போலீஸ் ஆபீசருமே சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இவனுமே அந்த கேப்டனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கூட ஒரு ஆளை கூட்டிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் அந்த பிளேயர்ஸ்ல ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்திருப்பா. அவர் டீம்ல இருக்கனால அவங்க கிட்ட கத்தியை மாத்தி கொடுன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேக்குறான். ஆக்சுவலா அந்த
பொண்ணு கர்ப்பமா இருக்கறதுக்கு இவன் தான் காரணம், இந்த கேமுக்கு வரக்கு முன்னாடியே 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு உன்னால நம்ப முடியாதுன்னு சொல்லி அந்த கத்தியை அவன் கிட்ட கொடுக்காம போயிடுறா. அதே மாதிரி அந்த அம்மா பையன்ல அந்த அம்மா ரெட் டீம்ல இருக்கனால அவங்க பையன் அவங்க கிட்ட போய் உங்களுக்கு வயசாயிருச்சு உங்களால கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கத்தியை கேட்கறான். அந்த பையனோட அம்மாமே உன்னால மட்டும் கொலை பண்ண முடியுமான்னு கேட்க அந்த பையனும் அதே சொல்லி அந்த அம்மா கிட்ட இருந்து கத்தியை வாங்கி ப்ளூ டீம்ல இருந்து ரெட் டீமுக்கு போயிடுறான். இப்போ ப்ளூ டீம்ல இருக்க நம்பர் 100ங்கிற ஒரு வயசானவர் ஹீரோ கிட்ட வந்து உங்க ஜெஸ்ஸி என்கிட்ட கொடுங்க நான் மாத்திக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோமே அவரை பார்த்து முறைக்க அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் 388ங்கிறவன் ஒரு லேடி கிட்ட இருந்து வடுக்கட்டாயமா கத்தி வாங்க பாக்குறான். ஆனா அந்த லேடி அவன் கிட்ட கடைசி வரைக்கும் தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ இவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கவும் இவனும் என்ன ஏன் முறைச்சிட்டே இருக்குன்னு சொல்லி என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அவன் கூட சண்டைக்கு போறான். அந்த சூட்டர்ஸ்மே வந்து பிளேயர்ஸ் யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துறாங்க. இப்போ மைக்ல இருந்து கேம் சீக்கிரமா ஆரம்பிக்க போது பிளேயர்ஸ் எல்லாம் தயாரா இருங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த கேப்டன் போலீஸ் ஆபீசர் கிட்ட அந்த பையன் ஏன் வரலன்னு சொல்லி சொன்னான்னு கேக்குறாரு. இப்ப போலீஸ் ஆபீசருமே அந்த கேப்டன் கிட்ட அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அவசரமா போயிட்டான்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் கேம் ஸ்டார்ட் ஆகி ப்ளூ கலர் ட்ரெஸ் பிளேயர்லாம் உள்ள போலான்னு சொல்ல ஒவ்வொருத்தருமே எப்படியாவது உயிர் பொழைச்சு வெளியே வந்துடணும்னு ஆசையா உள்ள போறாங்க. அந்த பையனோட அம்மா அந்த பையன் கிட்ட நான் சீக்ரெட் வெப்பன் ஒன்னு வச்சிருக்கேன் நீ என்ன பத்தி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ப்ளூ கலர் டீம்ல இருக்கவங்க எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கர்ப்பமா இருக்க பொண்ணு வேகமா ஓடி வந்து பாய் ஃப்ரெண்டு கிட்ட என்னையும் நம்ம குழந்தையும் நீ தான் காப்பாத்தணும்னு சொல்லி அவன் கையில அந்த கத்தியை கொடுக்குறாங்க. சோ இந்த ப்ளூ கலர் டீம்ல இருக்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கீ எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த ப்ளூ கலர் டீமுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்து அந்த ரெட் கலர் டீம் உள்ள வரக்குள்ள நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கன்னு சொல்லி சொல்றாங்க. அங்க இருக்க வயசானவருமே அந்த டீம்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் எல்லாரும் தனித்தனியா போய் தேடுங்க, எக்ஸிட் டோர் யாராவது கண்டுபிடிச்சா வேகமா கத்துங்க நாங்களும் வந்துடுறோம்னு சொல்லி சொல்றாரு. சோ அந்த ப்ளூ டீம்ல இருக்க எல்லாருமே நம்ம ஒத்துமையா இருந்தா தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த எக்ஸிட் டோரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வெளியே ரெட் டீம் உள்ள போறதுக்காக தயாரா நின்னுட்டு இருக்காங்க. அந்த ரெட் டீம்ல இருக்க ஒருத்தன் அந்த கர்ப்பமா இருந்த பொண்ணு கிட்ட இருந்து ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமான்னு கேக்குறான். இவனுமே ஏன்னு கேட்க நம்ம 2 பேரும் உள்ள போகும்போது யாருமே என்ன கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நிக்க மாட்டாங்க, அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா அவங்களை ஈஸியா கொலை பண்ணலாம்னு சொல்றான். அவனுமே அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் வேணாம் தான் சொல்றான், அதுக்கப்புறம் தான் இது நல்ல ஐடியான்னு சொல்லி அவனுக்கு ஓகே சொல்றான். இங்க ரூம்குள்ள அந்த கர்ப்பமா இருக்க பொண்ணு படியேற முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டியுமே இதை பார்த்துட்டு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இப்ப கரெக்டா அந்த திருநங்கையுமே அங்க வந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா போலான்னு சொல்லி அந்த கர்ப்பமா இருக்க பொண்ணை மேல கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப ப்ளூ கலர் டீமோட டைமுமே முடிஞ்சு ரெட் கலர் டீம் எல்லாம் ரொம்ப வெறியோட அவங்கள கொல்றதுக்காக உள்ள போறாங்க. அப்ப ஹீரோமே அந்த புல்லட் எடுத்துட்டு வராம இருந்த 388ங்கிற பிளேயரை கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணி உள்ள போறாரு. சோ இப்ப ரெட் டீம் உள்ள போறதோட சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோடுமே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் நம்பர் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ வாங்க எபிசோட் நம்பர் 2 குள்ள போலாம். எபிசோட் 2ல அந்த நம்பர் 11ங்கிற பொண்ணு அந்த பிளேயர் உயிர் பொழைச்சதுமே அந்த டாக்டரை கொலை பண்ணிடுறா. இந்த ரெட் டீம்ல இருக்க எல்லாரும் உள்ள போனதும் ப்ளூ டீமை தேடி வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒன்னா போன 2 பேர்த்துல ஒருத்தன் அவன் லாக்கெட்ல இருந்து ஒரு போதை மாத்திரை எடுத்து சாப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு இந்த மாத்திரை எப்படி கிடைச்சிருக்குன்னா சீசன் 2ல இவன் கூட ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தன் ஒரு கேம்ல இறந்திருப்பான், அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்திருப்பான். அவன் கூட இருக்கவன் அது என்னன்னு கேட்க இவனுமே அது ஒரு போதை மாத்திரைன்னு சொல்ல உனக்கு வேணுமான்னு கேட்கறான். இவனுமே அதெல்லாம் எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறானுங்க. ப்ளூ டீம்ல இருக்க ஒருத்தி சூனிகாரின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட பேசி வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு டீமை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப இங்க திருநங்கை இந்த கர்ப்பமா இருக்க பொண்ணையும் அந்த பாட்டியை கூட்டிட்டு ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க ஒரு டோரை ஓபன் பண்றதுக்காக அவங்க கீயை யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த டோரோட லாக் முக்கோண வடிவத்துல இருக்கு. ஆனா இவங்க கிட்ட ரவுண்ட் ஷேப்ல தான் ஒரு கீ இருக்கு. அந்த கர்ப்பமா இருக்க பொண்ணோட கீயை பார்த்தா அது முக்கோண வடிவத்துல இருக்கவும் அந்த கீயை வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. இவங்க 3 பேர் உள்ள போவோம், அங்க சதுர வடிவத்துல லாக் இருக்க ஒரு டோர் இருக்கு. இந்த திருநங்கை அந்த பாட்டியோட கீயை பாக்குறாங்க, அது சதுர வடிவத்துல இருக்கவும் அதை போட்டு அதை ஓபன் பண்ணிடுறாங்க. சோ அப்பதான் அவங்களுக்கு இந்த இடத்துல முக்கோணம் சதுரம் வட்டம்னு 3 விதமான டோர் லாக்ஸ் இருக்கிறது தெரிய வருது. அந்த பாட்டியுமே அவங்க கீயை கழட்டி அந்த திருநங்கைகிட்ட கொடுத்து 3 கீயும் நீயே வச்சிரு அப்பதான் டோரை ஈஸியா ஓபன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இப்ப இங்க ஹீரோ அந்த 388ங்கிற நம்பரை கொலை பண்றதுக்காக தேடிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அவனுமே முன்னாடி ஓட இவருமே அவன் பின்னாடி வேகமா துரத்திட்டு போறாரு. அப்ப அவனுமே கரெக்டா மாட்டிக்கிறான். அவனை திருப்பி கத்தியால குத்தலான்னு போகும்போது பார்த்தா அவன் நம்பர் மாறி இருக்கிறத பார்த்துட்டு அவனை விட்டுறாரு. இந்த பக்கம் அந்த ஒன்னா வந்த 2 பேரும் ஒரு ப்ளூ டீம் காரனை கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்றதுக்காக துரத்திட்டு போறானுங்க. இப்ப அவனுமே வசமா ஒரு ரூம்ல மாட்டிக்கிறான். இப்ப அதுல இருக்க ஒருத்த கொல்லாண்டு போகும்போது 2 பேரும் சேர்ந்தே கொல்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்தே அவனை குத்துறாங்க. இங்க திருநங்கை அந்த கர்ப்பமா இருக்க பொண்ணையும் அந்த பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்த பாத்துறான். உடனே 3 பேர் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேர்ல அந்த போதை மாத்திரை போட்டுக்கிட்டவன் கொலை பண்ணணும் எந்திரிச்சு போகாம அந்த பணத்தை ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். இன்னொருத்தருமே அவனை அங்கிருந்து வா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். இப்ப இவங்க போனதும் அந்த ரெட் டீம்ல இருக்க ஒருத்த அந்த இடத்துக்கு வந்து அந்த போதை மாத்திரை லாக்கெட் கீழே கிடக்கவும் அதை எடுத்து அதுல இருக்க மாத்திரையை அவன் சாப்பிடுறான். இந்த பக்கம் அந்த ரெட் டீம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த திருநங்கை இந்த பாட்டியும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வேகமா படியேறிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இந்த ரெட் டீம் காரன் இங்க பின்னாடியே வரவும் அந்த பொண்ணு கீழே விழுந்ததை பார்த்துட்டு கொலை பண்றதுக்காக போறான். அந்த திருநங்கையுமே அந்த கர்ப்பமான பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவன் கூட சண்டை போட்டு அவனை கொலை பண்ணிடுறாங்க. இங்க ஒரு வயசானவர் அவர் கூட ஒருத்தனை கூட்டிட்டு எக்ஸிட் டோர் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு ரெட் டீம் ஆள் வந்துடுறாங்க. அந்த வயசானவர் அவனை உள்ள தள்ளி விட்டுட்டு டோர் லாக் பண்ணி இவர் தப்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் அந்த ரெட் டீம்ல ஒன்னா வந்த 2 பேரும் இன்னொருத்தனையும் தேடி கொலை பண்ணிடுறாங்க. அவனோட நம்பரை மைக்ல சொல்லி அந்த கேம்ல பாஸ் ஆயிட்டுன்னு சொல்லவும் இந்த பொண்ணு அவன் தானு கண்டுபிடிச்சிடறா. அந்த பொண்ணுமே அந்த திருநங்கை கிட்ட நம்ம ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கலாம், அவன் நம்மளை காப்பாத்த வருவான்னு சொல்லி சொல்றா. இவனுமே அந்த பொண்ணை ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க 388ங்கிற நம்பரை ஒரு ரெட் டீம்
டீம் காரை துரத்திட்டு போறான். அந்த ரெட் டீம் காரை அவனை கொல்லலான்னு போகும்போது அவனை படியில இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அவனுமே அவ்வளவு தூரத்துல இருந்து கீழே விழுந்தனால இறந்து போயிடுறான். அவங்க இருக்க கத்திய அந்த 388ங்கிற நம்பர் எடுத்து வச்சுக்கிறான். இந்த பக்கம் அந்த கர்ப்பிணி பெண் அவ்வளவு தூரத்துல இருந்து கீழே விழுந்தனால அவளோட கால் பிராக்சர் ஆயிருது. சோ இனிமேல் இவளால நடக்க முடியாது, நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த திருநங்கையை அந்த பாட்டி கிட்ட சொல்றா. அந்த பாட்டியுமே நான் இந்த பொண்ணுக்கு துணையா இருக்கேன், நீ போய் எக்ஸிட் டோரை தேடிட்டு வான்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கர்ப்பிணி பெண்ணோட பனிக்கூடம் உடஞ்சு போயிருது. இந்த வயசான அம்மாவோட பையன் ஒருத்தனை கொல்லாண்டு போகும்போது அவனுமே இவனை தள்ளி விட்டு இவனை கொல்றதுக்காக வரான். கரெக்டா ரெட் டீம்ல இருந்து இன்னொருத்த வந்து அவனையுமே கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கு அதே ரூம்ல வச்சு பிரசவம் பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதே டைம்ல இந்த சூனியக்காரி அவங்க ஆட்களை கூட்டிட்டு ஒரு வழியில போயிட்டு இருக்கா. ரெட் டீம் காரங்க வரத பார்த்துட்டு அவங்கள கோர்த்து விட்டுட்டு இவ அங்க இருந்து தப்பிச்சிடறா. இப்ப கரெக்டா இவ தப்பிச்சு போற வழியில நம்ம ஹீரோ நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட நீ தேடுறவன் இப்பதான் இந்த பக்கமா போறான்னு சொல்லவும் ஹீரோவும் அவனை தேடி போயிடுறான். இந்த பக்கம் அந்த கர்ப்பிணி பெண்ணுமே குழந்தை பிறக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறா. டைமுமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சூனியக்காரி அங்கிருந்து தப்பிச்சு வந்து ஒரு ரெட் டீம் காரங்கிட்ட மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்காக ஒரு டோரை ஓபன் பண்ணி உள்ள போறா. இப்ப இவ உள்ள போய் பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஏன்னா அந்த இடத்துல தான் எக்ஸிட் டோர் இருக்கு. உடனே அவ கழுத்துல இருக்க ரவுண்ட் ஷேப்ல இருக்க கீ எடுத்து அந்த டோர்ல போடுறா. ஆனா அந்த டோர் ஓபன் ஆனா முதல்ல சொன்ன மாதிரி 3 வடிவத்துல இருக்க கீயும் வேணும். இந்த பக்கம் அந்த வயசானவர் எக்ஸிட் டோரை தேடிட்டு இருக்கும்போது அந்த ரெட் டீம்ல இருந்து ஒன்னா வந்த 2 பேரும் கரெக்டா வரானுங்க. இவருமே அவங்கள பார்த்துட்டு பயந்து போய் அங்க இறந்து கிடக்குற ஒருத்தனோட ரத்தத்தை எடுத்து மூஞ்சில பூசிட்டு இறந்த மாதிரி படுத்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் பக்கத்துல வந்து பார்த்துட்டு இவங்க இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த வயசானவருமே இங்க போனோன்னையும் கண் விழிக்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த சூனியக்காரியும் அவர்கிட்ட இருக்க கீ எடுக்கிறதுக்காக வரா. அவளுமே அந்த வயசானவர்கிட்ட நான் எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சிட்டு அவங்க கீயை கொடுத்தா ஓபன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறா. இந்த பக்கம் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவமே ஆகி பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த வயசான பாட்டியுமே அவங்க வச்சிருக்க சீக்ரெட் வெப்பன் எடுத்து அந்த தொப்புள் குடியை கட் பண்ணி விடுறாங்க. அந்த பொண்ணுமே குழந்தைய கையில வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. கரெக்டா அந்த குழந்தை சவுண்ட் கேட்டு ஒரு ரெட் டீம் கார உள்ள வரான். அப்ப அந்த திருநங்கையும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேத்துக்கு நடந்த சண்டையில அந்த திருநங்கைக்குமே பயங்கரமா காயம் ஏற்படுது. ஆனாலும் அவங்க விடாம அவனை கொலை பண்ணிடுறாங்க. அவங்க சண்டை போட்ட இடத்துல அந்த எக்ஸிட் டோர் இருக்கவும் அவங்க வச்சிருக்க 3 கீயும் போட்டு அந்த டோரை ஓபன் பண்றாங்க. சோ இப்ப இவங்களுமே அந்த டோரை கண்டுபிடிச்சதுல சந்தோஷப்பட்டு அவங்க 3 பேர்த்தையும் போய் கூட்டு விளாண்டு போறாங்க. அப்ப அந்த திருநங்கை வேகமா வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவங்கள பின்னாடி இருந்து கொலை பண்ணிடுறான். இவனுமே அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறவங்கள கொண்டுட்டுமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கூட இருந்தவங்க யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல வரவும் இவனும் இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோமே அந்த 388ங்கிற நம்பர் பிளேயரை கண்டுபிடிச்சிடறான். இப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வயசான ஒரு சூனியக்காரியோ 3 கீயும் போட்டு அந்த டோரை ஓபன் பண்றாங்க. சோ இப்ப இந்த வயசானவருமே அந்த பக்கமா போயிட்டு அந்த சூனியக்காரி பிடிச்சி தள்ளி விட்டு நீ இங்கே கடந்து சாவுன்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஒரு கீ எடுத்துட்டு டோர் லாக் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த 388 நம்பர் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்காக போறாரு. அப்ப அவனுமே அவன் இருக்க கத்தி எடுத்து திரும்ப அட்டாக் பண்றான். இப்படியே கட் பண்ணா அந்த வயசான அம்மா குழந்தைய அம்மாவை கூட்டிட்டு எக்ஸிட் டோரை தேடி போலான்ட்டு போறாங்க. இந்த பக்கம் அந்த சூனியக்காரி இருந்த ரூமுக்கு ஒரு ரெட் கலர் டீம் ஆளு வந்து அவளை கொலை பண்ணிடுறான். இந்த வயசான பாட்டியுமே அந்த எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சு கீயை போட்டு ஓபன் பண்ணலான்ட்டு போறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வயசான பாட்டியோட பையன் வரான். அவனுமே உள்ள வந்து அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக போறான். அந்த பாட்டி தடுத்து அவங்கள கொல்ல வேணா என்ன கொலை பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ அந்த 388ங்கிற நம்பரை கொலை பண்ணிடுறான். இந்த பாட்டி எவ்வளவு சொல்லி கேட்காம அவங்க பையன் அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக போறான். அந்த வயசான பாட்டி இந்த பொண்ணையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக தாங்கிட்ட இருக்க சீக்ரெட் வெப்பன் எடுத்து தன்னோட பையனையும் கொலை பண்ணிடுறாங்க. சோ இப்ப கரெக்டா அந்த கேமோட டைமுமே முடிவுக்கு வருது. அந்த பாட்டி அவங்க பையனை கட்டி பிடிச்சி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அழுகுறாங்க. சோ இப்ப ஷூட்டர்ஸ்மே வந்து யாரையுமே கொலை பண்ணாத ரெட்டி மாட்களெல்லாம் சுட்டு தள்ளிடுறாங்க. இதோட ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட எபிசோட் 2மே முடிவுக்கு வருது. சோ இதுக்கப்புறம் வந்த எபிசோட்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல ஏதாவது குறை இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.